தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டது சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது ஒரு சிக்னலுங்க. நீங்க இப்ப இந்த பலனை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழைப்பு இருக்குங்க. உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போக தயாரா இருக்குன்னு ஒரு அறிகுறிங்க. சமீபமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்ததா? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பதான் என் நேரம் வரும்னு ஒரு கேள்வி உங்களை விடாம துரத்துதா? அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சுங்க. தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. நீங்க போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எழுந்திருப்பவங்க. ஆனா ஒரு உண்மை, உங்க வேகத்துக்கு சரியான திசை கிடைச்சா நீங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு உயர்வீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாதுங்க. நம்மளோட வாழ்க்கைய பின்னால இருந்து தூக்கி நிறுத்துற ஒரு அதிசய சக்தி இருக்குதுங்க. அதுதான் உங்க குலதெய்வம்ங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதையும், முடிஞ்சது போல இருந்த விஷயம் திடீர்னு சரியாகி போனதையும், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. குலதெய்வம் உங்களை காப்பாத்துற சின்ன சின்ன சிக்னல்கள்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பலன் தரணும்னு நினைச்சா இப்போ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. அது ஒரு கமெண்ட் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இணைப்புங்க, ஒரு நம்பிக்கைங்க, ஒரு தொடக்கம்ங்க. மனசார எழுதுங்க. ஏன்னா நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் அருளும் அதிசயமும் பிறக்குங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள நுழையலாங்களா? தனுசு ராசி அன்பர்களே, வணக்கம்ங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் தர்ம யுத்தத்துக்கு பிறகு ஒரு வெற்றி கொடியை ஏந்த போகும் அந்த பொன்னான தருணம் வந்துருச்சுங்க. இன்றைக்கு நாம பேச போறதும் உங்க தலைவிதியை புரட்டி போட போகும் ஒரு மகா ரகசியம்ங்க. கூடிய விரைவில் உங்க வீட்டின் வாசப்படியே ஒரு புதிய நபர் மிதிக்க போறாருங்க. அவர் சாதாரண மனிதர் அல்லங்க. உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த இறைவன் அனுப்பி வைத்த ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாமுங்க. இத்தனை காலமா நீங்க அனுபவித்த ஏமாற்றங்கள், உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம், நல்லவர்களுக்கு காலமே இல்லையா அப்படின்னு உங்க ஆதங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடை கிடைக்க போகுதுங்க. அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த வீடியோவை ஒரு நிமிடம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இதுல சொல்ல போற ஒவ்வொரு தகவலும் உங்க வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு வழிகாட்டியா இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த மிகவும் நேர்மையா பார்ப்பவங்க. எதையும் தர்மத்தின் வழியில செய்ய வேண்டும்னு நினைப்பவங்க. தேவருக்கே குருவா இருக்கும் பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு அறிவாற்றல் அதிகம்ங்க. மற்றவர்களுக்கு வழிகாட்டும் குணம் அதிகம்ங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த நேர்மையே உங்களுக்கு பெரிய சுமையா மாறி இருக்கலாம்ங்க. நீங்க யாருக்கெல்லாம் நல்ல வழிகாட்டினீர்களோ அவர்களே உங்க காலை வாரி விட்டு உங்களை மனதளவுல காயப்படுத்தி இருப்பாங்க. நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க பல இரவுகள் சாமி படத்தின் முன்னால கண்ணீர் விட்ட நாட்களை இந்த உலகம் பார்த்துருக்காதுங்க. ஆனா அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாருங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள் என்பது ஒரு பெரிய வனவாசம் நிறைந்த காலம்ங்க. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே வெளிப்படையா பேசுபவர்கள். ஆனா உங்க வெளிப்படையான பேச்ச சிலர் தவறா புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செய்து செய்திருப்பாங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா 7.5 சனியின் தாக்கம் முடிஞ்சு இப்போதான் நீங்க மூச்சு விட ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்பியவர்களே உங்கள் கௌரவத்தை சிதைக்க பார்த்திருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் பரிந்து பேசினீர்களோ அவர்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது மௌனமா இருந்திருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல், சமூகத்துல இவன் அவ்வளவுதான் ஏளனமா பார்த்த பார்வைகள்னு ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்போதான் நீங்க நிமிர்ந்து நிற்கிறீங்க. அந்த நேரத்துலதான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யாரு,
அவர் ஒரு ஆன்மீக பெரியவரா இருக்கலாம்ங்க. அல்லது உங்கள் திறமையை புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் அதிகாரியா இருக்கலாம்ங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு தெய்வீக மனம் உங்க வீட்டுல நிலவுங்க. தனுசு ராசிக்கு குரு அதிபதி என்பதால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் அல்லது ஒரு கல்வி சார்ந்த உயர்வு கிடைக்க போகுதுங்க. அவர் சொல்ற ஒரு சிறிய வார்த்தை உங்க வாழ்க்கையின் திசையையே மாற்றி அமைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ராஜயோக வளர்ச்சி ஆரம்பமாகுதுங்க. இதுவரை நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் வெறும் ஆலோசனைகளாகவே இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனிமேல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முத்திரை பதிக்குங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிக வாய்ப்பையோ அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கும் முதலீட்டையோ பெற்று தருவாருங்க. கல்வித்துறை, நிதித்துறை, சட்டம், ஆன்மீகம் அல்லது வெளிநாட்டு வணிகத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்குங்க. உங்க வங்கி கணக்குல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரத்து அதிகரிக்க போகுதுங்க. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதைத்த அந்த பழைய கடன்கள் அனைத்தும் அடைந்து நீங்க ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவீங்க. தனுசு ராசிக்காரர்களே, இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவங்க. உங்க ஆலோசனைகளுக்கு ஒரு பெரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்க போகுதுங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஆலோசகராகவோ கன்சல்டண்டா இருந்தா அந்த புதிய நபர் உங்களை ஒரு உயர்ந்த மேடையில ஏத்தி வைப்பாருங்க. இத்தனை காலமா உங்களை இவனுக்கு என்ன தெரியும்னு ஒதுக்கி குறைத்து மதிப்பிட்டவர்கள் முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிக்க போறீங்க. உங்கள் தனித்துவம் இப்பொழுது உங்களுக்கு வருமானத்தையும் பெரும் புகழையும் தேடித்தருங்க. தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 9வது வீடுங்க. இது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்குங்க. கடந்த காலங்கள்ல உங்க தந்தையின் உடல்நிலையில பாதிப்புகள் அல்லது தந்தை வழி சொத்துகள்ல சிக்கல் இருந்திருக்கலாமுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த தடைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகுங்க. அந்த புதிய நபர் ஒரு அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது ஒரு மூத்த ஆலோசகராகவோ வந்து உங்க சொத்து சிக்கலை தீர்த்து வைப்பாருங்க. தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. தடைபட்டிருந்த குலதெய்வ வழிபாடு அல்லது புனித பயணங்கள் இப்போது கைகூடுங்க. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதையும் வெளிப்படையா பேசிவிடுவீங்க. அது சில நேரங்கள்ல கசப்பை தந்திருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்க குடும்ப உறவுகளுக்குள் இருந்த பகையை தீர்த்து வைப்பாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழல் அமையுங்க. பிள்ளைகளின் படிப்பு அல்லது வேலை தொடர்பா நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தா அதற்கு ஒரு மிக சிறந்த வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்கள்ல வருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது உடல் பருமன் சார்ந்த உபாதைகள் கடந்த காலத்துல இருந்திருக்கலாமுங்க. மன அழுத்தத்தால நீங்க அடிக்கடி சோர்வடைந்து போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான உற்சாகம் உங்க உடல்ல உண்டாகுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மனக்கவலைகள் தீருங்க. மன நிம்மதி கிடைத்தாலே உங்கள் ஆரோக்கியம் தானாகவே மேம்படுங்க. மீண்டும் அந்த பழைய வேகத்துடன் நீங்க ஒரு லட்சியவாதியா வலம் வருவீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக ரொம்ப கவனமா கையாளணுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிலருக்கு அது வயிற்றெரிச்சலை உண்டாக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதால உங்கள் நம்பிக்கையை உடைக்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய வாய்ப்பை பற்றி யாரிடமும் முன்கூட்டியே தம்பட்டம் அடிக்காதீங்க. குறிப்பா உங்க வருமானம் மற்றும் அடுத்த கட்ட திட்டங்களை ரகசியமா வச்சிருக்கணுங்க.
காரியம் முடியும் வர அமைதியா இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க. தனுசு ராசி பெண்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் தைரியமானவர்கள்ங்க. நீங்க உங்க குடும்பத்தின் கௌரவத்திற்காக எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க நேர்மைக்கு ஏற்ற மதிப்பு இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறுங்க. அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமைகளை உலகிற்கு அடையாளம் காட்டுவாருங்க. நீங்க கல்வித்துறையிலோ அல்லது சமூக சேவையிலோ ஆர்வம் காட்டினா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் சமூக அந்தஸ்து உயருங்க. உங்கள் குடும்பத்தினர் உங்களை ஒரு வழிகாட்டியா மதிக்க தொடங்குவாங்க. பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைக்கான யோகம் மிக அதிகமா இருக்குங்க. இளைஞர்களுக்கு ஒரு நற்செய்தி. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கும் வெளிநாட்டு படிப்பு அல்லது வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருங்க. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு ஒரு கௌரவமான வேலை உங்களுக்கு உறுதியா கிடைக்குங்க. குறிப்பா வங்கித்துறை, சட்டம் அல்லது ஆசிரியர் பணி தேடுபவர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய கதவை திறந்து விடுவாருங்க. காதல்ல சிக்கல் இருந்தவர்களுக்கு அது பெரியவர்களின் ஆசியுடன் திருமணத்துல முடியுங்க. உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எதையும் நேர்மையா செய்பவர்கள். அதனால உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கம்பீரமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தருங்க. அந்த புதிய நபர் உங்கள் குணத்தை பாராட்டி ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்தும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் தர்மத்தின்படி இருக்குங்க. மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை தவிர்த்து உங்களுக்காகவும் உங்கள் லட்சியத்திற்காகவும் நீங்க வாழத் தொடங்குவீங்க. இது உங்க வாழ்க்கையின் பொற்காலமா இருக்க போகுதுங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதிகாலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்க வீட்டின் பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கணுங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக் கொள்ளணுங்க. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறந்ததுங்க. குரு கவசம் கேட்பது அல்லது வியாழக்கிழமைகளை மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குங்க. அதே போல ஏழை மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்வது அல்லது முதியவர்களுக்கு மஞ்சள் நிற உணவை தானமா வழங்குவது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தருங்க. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த தர்ம போராட்டம் முடிய போகுதுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றிகளா மாறப்போகுதுங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவங்க எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இதுங்க. உங்க எதிரிகள் உங்க முன்னே தலை குனிவார்கள். இவனால இது முடியுமா, இவன் ஏழைன்னு உங்களை கேலி செய்தவர்கள் முன்னால நீங்க ஒரு செல்வந்தராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் மாறப்போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சுங்க. இனி உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்களுக்கு இடமில்லைங்க. பொருளாதார விஷயத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டுங்க. உங்களுக்கு பணம் வர தொடங்கும் போது அதை தர்ம காரியங்களுக்கு செலவிட நீங்க தயங்க மாட்டீங்க. அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில முதலீடு செய்யணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல புது வீடு வாங்கும் யோகம் அல்லது வாகனங்கள் வாங்கும் யோகம் பிரகாசமா இருக்குதுங்க. உங்க பணப்பை எப்போதும் குருவின் அருளால நிறைந்திருக்குமுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்குதுங்க. அந்த புதிய நபர் வரும்போது உங்க வாழ்வின் இருள் விலகி மகிழ்ச்சி என்னும் ஒளி வெள்ளம் பாய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை ஒரு திருவிழாவா கொண்டாடுங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுதுங்க. இத்தனை வருடம் நீங்க ஒரு விலங்கு இல்லாத சிறைக்குள் இருந்தது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போது அந்த சிறை கதவுகள் திறக்கப்படுதுங்க.
அந்த வெளிச்சத்தை நோக்கி நடைபோடுங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க நேர்மைக்கும் உங்க உண்மைக்கும் இறைவன் கொடுத்த பரிசுங்க. தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் மிகவும் உண்மையானவர்கள். அந்த உண்மைதான் இப்போது உங்களை கை தூக்கி விட போகுதுங்க. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்ல மங்கள ஓசை கேட்குங்க, மகிழ்ச்சி தாண்டவமாடுங்க. உங்கள் முகம் இத்தனை நாள் கவலையா இருந்தது, இனிமேல் அது குருவின் பிரகாசத்தால ஜொலிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களை உங்க மனதின் ஆழத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும் பொழுது உங்க வாழ்க்கையே ஒரு நந்தவனமா மாறப்போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. சிம்மாசனம் உங்களுக்கு தாங்க. நீங்க ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தை ஆள போறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே நீதியை நிலைநாட்ட வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்குங்க. அந்த எண்ணம் நிறைவேற தேவையான அனைத்து வசதிகளும் இப்பொழுது உங்களிடம் வந்து சேருங்க. நீங்க இதுவரை சந்தித்த அவமானங்கள் உங்களை செதுக்கி இருக்குங்க. இப்போது நீங்க ஒரு முழுமையான வைரமா ஜொலிக்க போறீங்க. வைரம் எப்படி தீயில் வெந்த பிறகுதான் ஜொலிக்குமோ அதே போல நீங்களும் கஷ்டங்கள்ல வெந்து இப்போது ஒளி வீச போறீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியக்கும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்குங்க. இத்தனை நாள் உங்களை ஏளனமா பார்த்தவர்கள், அடடா இவன் இவ்வளவு பெரிய ஆளாகி விட்டானேன்னு ஆச்சரியப்படும் நிலை வருங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க கர்வம் கொள்ள வேண்டாமுங்க. எப்போதும் போல பணிவாகவும் நேர்மையாகவும் இருங்க. உங்களுடைய திறமைகள் பல நேரங்கள்ல மறைக்கப்பட்டே இருந்திருக்குங்க. ஆனா இனிமேல் உங்க திறமைக்கு உலகமே கைத்தட்டுங்க. நீங்க ஒரு ஆசிரியர் பணியிலோ அல்லது சட்டம் சார்ந்த துறையிலோ இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் காத்து கொண்டு இருக்குதுங்க. அந்த புதிய நபர் அந்த வழியை உங்களுக்கு காட்டுவாருங்க. இதன் மூலம் நீங்க புகழின் உச்சிக்கு செல்வீங்க. வெளிநாடு செல்லும் கனவு அல்லது பெரிய மனிதர்களின் நட்பு கைகூடுங்க. தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருங்க. உங்க கர்ம வினைகள் அனைத்தும் கழியும் நேரம் வந்துவிட்டதுங்க. இனி வரது எல்லாம் லாப கணக்கு தாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. அந்த அத்தியாயத்துல நீங்களே ராஜாங்க. உங்க நம்பிக்கைய கைவிடாதீங்க. இதுவரை நீங்க இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்க போகுதுங்க. கவலைகளை தூக்கி எறியுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாதுங்க. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாமுங்க. உங்க நேர்மைக்கு ஏற்ற பலன் இதோ வந்துடுச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் வாழ்வின் மறக்க முடியாத நாட்களா மாறப்போகுதுங்க. இதுவரை நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களை யோசிக்க வைத்திருக்குமுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குமுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஜோதிடம் நமக்கு பாதையை மட்டும் காட்டுமுங்க, ஒரு டைரக்ஷன் கொடுக்குமுங்க, ஒரு எச்சரிக்கை கொடுக்குமுங்க. ஆனா அந்த பாதையில நடக்கணுமா இல்லையா, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தீர்மானிக்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குதுங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலையும் மாறுங்க. ஆனா நம்ம முடிவு மாறலைன்னா, நம்ம முயற்சி மாறலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க. அதுதான் உண்மைங்க. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போம்னு காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல நேரம் வந்தாலும் அவர்கள் ரெடியா இல்லைன்னா அது கூட பயனில்லைங்க. அதனால நல்ல நேரம் வரணும்னு காத்திருக்காதீங்க. நீங்க ரெடியா இருங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க முன்னேற ஆரம்பிங்க. அப்போ எந்த நேரமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல நேரமா மாறுங்க. நினைவில் வைங்க, உங்களை விட பெரிய சக்தி எதுவும் இல்லைங்க. உங்க மனசுதான் உங்க பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க உங்களை நம்பினா, நீங்க எடுத்த முடிவை நம்பினா, நீங்க விடாமுயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கை மாறாம இருக்க முடியாது. கடைசியா ஒரு விஷயம் மட்டும்ங்க, உங்களை நம்புங்க, உங்க முயற்சியை நம்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற போற சக்தி வெளியில எங்கும் இல்லைங்க. அது யாரிடமும் இல்லைங்க, எந்த கிரகத்திலையும் இல்லைங்க. முழுக்க முழுக்க அது உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க. அதை உணருங்க,
அதை நம்புங்க, அதை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க முன்னாடி நிஜமா நிக்குங்க. இதுதான் உண்மைங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.